உங்களுக்கு பிடித்த சுவைகளில் நீங்கள் விரும்பிய தரத்தில் பொடரான் ட்ரிங்க்ஸ். சாம்ராட் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நவராத்திரியினுடைய ஸ்பெஷல் இந்த சாரத நவராத்திரி இந்த வருடம் எப்போ தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி திங்கட்கிழமையிலிருந்து நமக்கு நவராத்திரி. இந்த வருடம் நவராத்திரி தெரியுங்களா, 11 நாட்கள் இருக்கு. எப்போவுமே நம்ம 10 நாட்கள் தான் கொண்டாடுறோம், தசரா அப்படின்னு சொல்கிறோம். பட் இந்த முறை நமக்கு நவராத்திரி 11 நாட்கள் வருது. செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி திங்கட்கிழமை தொடங்கக்கூடிய இந்த நவராத்திரி அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி தான் நமக்கு விஜயதசமி முடியுது. இந்த தசரா அப்படின்னு சொல்கிறதும் நவராத்திரி 9 நாட்கள் அப்படின்னு சொல்கிறதும் என்ன காலங்களில் நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமாயண காலத்தில் ராமர், அதாவது இப்போ நமக்கு இருக்கிறது கலியுகம். இதற்கு முன்னாடி நமக்கு கிருஷ்ணாவதாரம் இருந்தது இல்லையா, அதற்கு முன்னாடி ராமாவதாரம் இருக்கிறச்சே அந்த யுகத்தில் பார்த்தீங்கன்னா ராமர் ராவணனை வதம் பண்ணி இந்த 10 நாட்கள், அவர் 9 நாட்கள் அவர் ராவணனோட போரிடுறார். 10ஆவது நாள் அவர் ஜெயிக்கிறார். ஸோ இதைத்தான் தசரா அப்படின்னு சொல்லி கொண்டாடினாங்க. ஸோ என்ன சொல்லுவாங்கன்னா, ராமாஸ் விக்ட்ரி ஓவர் ராவணா. நீங்கள் இப்பவும் டெல்லியிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த பொம்மலாட்டம் பப்பட் ஷோ மாதிரி நடக்கும். ராவணனும் ராமரும் சண்டை போட்டு அதுக்கப்புறம் அடுத்த அமாவாசை என்ன சொல்கிறோம், நம்ம எதற்காக தீபங்கள்லாம் ஏற்றி தீபாவளி கொண்டாடுறோன்னா, த ரிட்டர்ன் ஆஃப் ராமா டு அயோத்தியா. அயோத்தியாவுக்கு ராமர் திரும்ப வந்துட்டார் அப்படிங்கிறதுக்கு. ஸோ இது ராமாயண காலத்தில் தீபாவளி எப்படி கொண்டாடினாங்கன்னா, தசராவாக இந்த 10 நாட்கள் ராமர் ராவணனோட போரிட்டது. அதுக்கப்புறம் இந்த தீபாவளி அவர் அயோத்தியக்கு சீதையை கூட்டிட்டு வராரு. ஸோ மக்கள் எல்லாம் தீபங்கள் ஏற்றி கொண்டாடினாங்க. இப்படி நம்ம தீபாவளியை கொண்டாடினோம். அடுத்தது கிருஷ்ணர் காலத்தில், ஏன்னா கிருஷ்ணர் பிறந்த அன்னைக்கு தான் நமக்கு யார் பிறக்கிறா, மாயா பிறக்கிறா. கிருஷ்ணர் பிறந்த அதே சமயத்தில் தான் நந்தகோபர், வாசுதேவரும் நந்தகோபரும் குழந்தைய மாற்றிக்கிறார் இல்லையா. ஸோ மாயா அப்படிங்கிற அந்த துர்கை பிறக்கிறது கிருஷ்ணாவதாரத்துல தான். அண்ட் கிருஷ்ணரையும் காளியையுமே பார்த்தீங்கன்னா 2 பேருமே நீல நிறத்துல தான் இருக்கா. ஸோ கிருஷ்ண காளி அப்படின்னு தான் சொல்றாங்க. காளியையுமே எப்படி சொல்றோம், நம்ம கிருஷ்ண காளி அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். ஸோ இந்த நவராத்திரி அப்படிங்கிறது சாரத நவராத்திரி. மொத்தம் 4 நவராத்திரி உண்டு. வசந்த நவராத்திரி, ஆஷாட நவராத்திரி, ஷாமள நவராத்திரி, சாரத நவராத்திரி. இப்போ நம்ம கொண்டாடுறது சாரத நவராத்திரி. இந்த 9 நாட்களும் நம்ம ஒவ்வொரு நாளுமே இப்போ இந்த 9 சக்திகள் காளிட்டு வந்தது தான். இந்த மகிஷாசுரனை வதம் பண்ணுறதுக்காக மகிஷாசுர மர்தினியாக பார்வதி தேவி அவதாரம் எடுக்கிறாள். இந்த நவராத்திரியினுடைய கதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்ன ஒரு காலத்தில் ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜா பயங்கரமான காளி பக்தர். ஸோ அவர் என்ன பண்ணுறார், அவரினுடைய ராஜ்யத்தை இழந்துடுறான். போரில் ராஜ்யத்தை இழந்துடுறான். எல்லாமே ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுறது ராஜாக்கு. ஸோ ராஜா என்ன பண்ணுறார், தன்னுடைய குரு கிட்ட போயிட்டு, எனக்கு மீண்டும் என் ராஜ்யம் வரணும், நான் இழந்த எல்லாமே எனக்கு திரும்ப வரணும், நான் என்ன பண்ணணும்னு கேட்குறச்சு குரு சொல்கிறார், இந்த நதியோரத்தில் ஓடக்கூடிய களிமண்ணை எடு, இதில் நீ வணங்கக்கூடிய காளியை நீ உருவம் பண்ணு, அவளுக்கு 9 நாட்கள் பூஜை பண்ணு, அப்போ உனக்கு அவ பதில் சொல்லுவா. அப்படின்ன உடனே அந்த ஊர்ல ஓடக்கூடிய அந்த நதியிலிருந்து பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த களிமண்ல அவர் ஒரு பெரிய காளி விக்கிரகம் பண்றார். அந்த களிமண்ணினால் ஆன காளிக்கு உயிர் கொடுத்து அந்த காளிக்கு பூஜை பண்றார். 9 நாளும் பூஜை பண்றார். மகாலய அமாவாசைக்கு மறுநாள்ல இருந்து. அப்போ எதிர்ப்படை அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த ஊர்க்காரங்களுக்கு காளி சொல்றா, இந்த 10ஆவது நாள் விஜயதசமி அப்படின்னு சொல்றோம்ல, என்னோட நீ வா, நான் உனக்கு போரிடுகிறேன் அப்படின்னு சொல்லி காளி அவளினுடைய உடம்புல இருந்து
நிறைய அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் சண்டை போடுறதுக்கு வீரர்களை எல்லாம் அவள் உற்பத்தி பண்ணி கூட்டிகிட்டு போய் ராஜாவுக்கு திரும்ப நாட்டை திரும்ப கொடுக்குறா. ஸோ இந்த நவராத்திரியில் இந்த காளி பூஜை வந்து இதனால் ஏற்பட்டது அப்படின்னும் இந்த கதை வந்து சொல்லப்படுகிறது. ஸோ இந்த மண்ணினால் பொம்மை பிடித்து இந்த படிக்கட்டுகளை இந்த பொம்மைகளை எல்லாம் வைத்து நம்ம பூஜை பண்ணுறதுக்கு இதுதான் காரணமாக இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம புராணங்கள் வந்து சொல்லுகின்றன. நம்ம ஜென்ரலாக ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து தேவியை ஒவ்வொரு ரூபமாக ஒவ்வொரு அவதாரமாக நம்ம எடுத்து நம்ம வணங்கினாலும் கூட ஃபஸ்ட்டு 3 நாள் துர்கை, அப்புறம் லக்ஷ்மி, அப்புறம் சரஸ்வதி. ஸோ இந்த 9 நாட்களும் துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதின்னு நம்ம வணங்குறோம். பொம்மைகளை படிக்கட்டில் வைத்து இந்த களிமண் பொம்மைகள் வைந்ததற்கு ஒரு கதையும் ஒரு காரணமும் சொன்னது வந்து இப்போ நான் சொன்னக்கூடிய இந்த கதை தான். இந்த நவராத்திரியில் 9 நாட்களும் நம்ம வந்து விதவிதமான சுண்டல் வகைகளை செய்கிறோம். ஸோ இந்த சுண்டல் வகைகள் வந்ததற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மழை காலத்தில் நமக்கு நிறைய புரோட்டீன் தேவை. நம்ம உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வேக வைத்த இந்த பல்சஸ், இந்த சீரியல்ஸ் எல்லாமே நமக்கு கொடுத்தாங்க. இந்த 9 நாட்களுக்கும் நமக்கு வந்து ஒரு நிறங்களையும் அழகாக சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ முதல் நாள் நம்ம வந்து தேவியை வணங்கக்கூடிய அந்த நிறம் வந்து மஞ்சள் நிறம் அப்படின்னு சொல்கிறாங்க. 2வது நாள் வந்து பச்சை, 3வது நாள் வந்து அந்த கிரே கலர் சாம்பல் நிறம், 4வது நாள் வந்து ஆரஞ்சு, 5வது நாள் வெள்ளை, 6வது நாள் சிகப்பு, அப்புறம் 7வது நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராயல் ப்ளூ, 8வது நாள் வந்து ஆரஞ்சு கலர், அண்ட் 9வது நாள் வந்து ஒரு டீப் ப்ளூ கலர், இந்த ராகுக்குன்னு சொல்லுவாங்க ஒரு கலர். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல டீப் ப்ளூ வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு. இப்படி 9 நாட்களும் நமக்கு 9 நிறங்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதில் நீங்கள் வந்து பலவிதமான உணவு வகைகளும் நம்ம செய்யலாம். ஸோ கலந்த சாதங்கள் செய்யும் பொழுது மஞ்சள் நிறத்தன்னைக்கு நம்ம லெமன் ரைஸ் செய்யலாம். நம்ம சிகப்பு நிறம் கட்டுற அன்னைக்கு நம்ம புளியோதரை செய்யலாம். அதே மாதிரி தயிர் சாதம், சக்கரை பொங்கல், இது எல்லாமே நம்ம நைவேத்தியத்திற்கு பயன்படுத்தலாம். சில பேர் ஒரு ஃபார்மேட் மாதிரி கொடுக்குறாங்க, இப்படி தான் செய்யணும்னு. உங்களுக்கு எப்படி சௌரியப்படுதோ பண்ணுங்க. ஆனால் கலசம் வைத்து நீங்கள் கொலு வைக்கிறதாக இருந்தால் கண்டிப்பாக நைவேத்தியங்கள் தேவை. காலையிலையும் பூஜை பண்ணணும், சாயங்காலமும் பூஜை பண்ணணும். லலிதா சகஸ்ரநாம பாராயணம் பண்ணால் ரொம்ப நல்லது. லலிதா திரிசக்தி வந்து நீங்கள் சொல்லலாம், ஸ்ரீ சுக்தம் சொல்லலாம், மன்ய சுக்தம் சொல்லலாம். இந்த ஸ்லோகங்கள் எல்லாமே வந்து நம்மளுடைய நவராத்திரியில் தேவி மகாத்மியம் படிக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அம்பாளை வந்து பூஜை பண்ணுறீங்களோ இந்த 9 நாட்களும் விரதம் இருந்து நம்ம தேவியை என்ன கேட்குறோமோ, வரம் கேட்குறோமோ, கண்டிப்பாக அவள் நமக்கு கொடுப்பாள் அப்படிங்கிறதுல ஐயமே கிடையாது. வரக்கூடிய சுமங்கலிகளுக்கும் தாம்பூலங்கள் கொடுக்கறது, அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக தாம்பூலங்கள் நம்ம கொடுக்கும் பொழுது நம்ம உடுத்திக்கிற மாதிரியான துணி, அதனால ப்ளவுஸ் பிட்டோ இல்லை புடவையோ உங்கள் சக்திக்கு ஏற்ற மாதிரி வஸ்திரதானம் பண்ணுங்கள். இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுக்கறது இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். பிளாஸ்டிக் கொடுக்கறது, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லாம் கொடுக்கறது அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி வஸ்திரங்கள் கொடுங்க. ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய கொலு எல்லாமே ரொம்ப ஃபேஷனபிள் கொலு ஆயிடுச்சு. நம்ம பாரம்பரியமான பழைய காலத்தில் நம்ம ட்ரெடிஷன் என்னவோ அதை நம்ம வந்து கொண்டாடலாம். இந்த நவராத்திரியில் நாம் எப்பொழுதுமே வந்து அம்பாளை வந்து நம்ம நினைக்கிறோம், இல்லை அம்பாள்கிட்ட ஒன்று கேட்குறோன்னா அவள் கொடுக்கறதுல தயங்கவே மாட்டாள். ஆனால் நவராத்திரியில் நம்ம விரதம் இருந்து கேட்கும் பொழுது அதனுடைய பலனே அலாதியானது. 10வது நாளான விஜயதசமி, வெற்றிக்கான ஒரு நாள். ஸோ இந்த விஜயதசமியில் வந்து வித்யா ஆரம்பம்னு சொல்கிறோம், அக்ஷராபியாசம். உங்கள் குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு கலை, இயல், இசை, நாடகம், படிப்பு, இது எந்த துறையாக இருந்தாலும் ஆரம்பிக்கிறத வந்து விஜயதசமியில் நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஸோ அக்டோபர் 2ஆம் தேதி விஜயதசமி வந்து ஆரம்பத்திற்கு ரொம்ப நல்லது. உங்களுடைய தொழில் ஆரம்பம், உங்களுடைய வித்தைக்கு ஆரம்பம் எல்லாமே நீங்கள் விஜயதசமியில் பண்ணலாம். என்ன நேயர்களே, இந்த நவராத்திரி பற்றின நிறைய விஷயங்களை இந்த பதிவில் வந்து நம்ம பார்த்தோம். கண்டிப்பாக இதை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி சாம்ராட் ஆன்மீகத்திற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். ஹலோ, லொகேஷன் வந்துட்டேன் சார்.
கரெக்ட் டைமுக்கு ஃபோன் பண்ணப்பா. சார் ஃபாஸ்ட்ராக் டாக்ஸி நீங்கள் அட்வான்ஸாக கேப் புக் பண்ணீங்கன்னா நீங்கள் வரத்துக்கு மொழி நாங்கள் வந்துடுவோம். என்னப்பா உனக்கு பர்த்டேவா? எனக்கு இல்லை சார், ஃபாஸ்ட்ராக் டாக்ஸியோட 25th anniversary. அப்போ 25 வருஷமா ஃபாஸ்ட்ராக் கூட கஸ்டமராக இருக்கேன்னு நானும் பெருமையாக சொல்லிக்கலாம். Yes, sir. டவுன்லோட் ஃபாஸ்ட்ராக் டாக்ஸி ஆப் நவ்.